மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பாருங்கள், ஓடுவது முள்ளல்ல நமது வாழ்க்கை என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜோஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கடவுள் கிருபையில் நல்லா இருக்கிறோம். எல்லோரும் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு சில நிறைய புதிய காரியங்கள் எல்லாம் செய்யணும். இப்போ அந்த டிவைன் சிங்கர் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிவைன் சிங்கர் அது ஒரு போன வருஷம் ஒரு சின்ன லெவலில் பண்ணோம். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், பிரிச்சிருக்கிறோம். மேபி நெக்ஸ்ட் இயர் இன்னும் அதிகமான ஒரு கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுது. ஏன்னா ஒரு 1200 பேர் முதல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அடுத்த வருஷம் இன்னும் நல்லா அவங்களெல்லாம் நம்ம இது பண்ணி அதில் நல்ல குரலெல்லாம் நம்ம இங்கே வர வச்சு அவங்கள நேரடியாக பாட வச்சு, ஸோ அவங்க ஏன்னா நம்ம அந்த அது கேட்கும் போது ஒரு குரல் ஒரு இதாக இருக்கும். பட் அதில் சிறப்பான குரலை வர வச்சு இங்கே பாட வச்சு அவங்களுடைய அதில் முதலாவது ரெண்டாவதுலாம் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் என்ன அதில் நம்மளுக்கு கொஞ்சம் செலவு கூட. அவ்வளோதான். அவங்கள ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே நம்ம தங்க வைக்கணும். அவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லாம் செலவு. அதாவது ஒரு விஷயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதுதான் அது. அப்போ நம்ம மக்கள் நம்ம இதயங்கள் நம்ம மக்கள் அவங்களுடைய பங்களிப்பு. ஏன்னா நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுனாலும் யார்ட்டையும் நம்ம போய் ஸ்பான்சர்லாம் கேட்கறதில்ல. நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் உங்கள் பேரால். எல்லாம் கத்தோலிக்க மக்களை தான் நம்ம அணுகிறோம். ஸோ நம்ம திருச்சபை, ஏன்னா அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெருசாக எந்த ஆதாயமும் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக கடவுளுக்காக செய்கிறோம், திருச்சபைக்காக செய்கிறோம். இப்போ ஏற்கனவே பிளாக் தண்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜேவிஎஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே 9-10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ விகேர் சகோதரி அவங்க பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்கள நம்மளுக்கு திருவாளர் வின்சென்ட் அவர் யூஎஸில் இருக்கிறாரு. கர்தினால் லூர்துசாமி ஆண்டகையுடைய தங்கச்சி மகன். நல்லா நம்மளோட அவருக்கு நம்மளுக்கு இந்த அமெரிக்காவில் நம்மளுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கிறார். அவர் தான் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு நம்ம நிலையத்தை பார்க்க வச்சு அவங்களை கன்வின்ஸ் அவங்க ஷி வாஸ் வெரி மச் கன்வின்ஸ். ஓகே, நான் செய்கிறேன், மாதா டிவிக்காக நான் பண்ணுறேன். அவங்க ஒரு கத்தோலிக்கர் தான். அப்போ அவங்க இதனால் அவங்களுக்கு எந்த வியாபார ரீதியாக எந்த லாபமும் கிடையாது. திருச்சபைக்காக நான் செய்கிறேன். ஏன்னா இனியதைகள் ஏதோ பெருசாக நம்ம வருமானம் பண்ணுறோம் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. அப்போது ஒரு சில காரியங்கள் நம்ம இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு உதவி வருதுன்னா நம்ம அந்த பக்கத்தில் இப்போ தயாரிப்பு துறையில் இப்போ நம்ம இளைஞர்களை தமிழ்நாடு முழுக்க போய் அவங்கள கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, தயாரிப்பு துறையில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கடந்த வருஷம் ஒரு 200 இளைஞர்களை தமிழ்நாடு முழுக்க நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். அதில் ஜெனித் தான் போய் டீமோட போய் ஒவ்வொரு பக்கமாக போய் அப்போ அவங்க ட்ராவல், அவங்களுக்கு 2 நாள் அவங்க தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு. அப்போ இந்த சைட்லேருந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய உதவியை மாதா தொலைக்காட்சிக்கு, இது மாதா தொலைக்காட்சியில் பல்வேறு காரியங்களை நம்ம செய்கிறோம். மாதா தொலைக்காட்சி நடத்துவதோடு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளாக 300 தியாக்கோன்மார்கள், 4 திருச்சி சென்ட் பால்ஸ் குருமடம், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குட் ஷெப்பர்டு, இங்கே சென்னையில் சேக்ரட் ஹார்ட்டு, பெங்களூரில் சென்ட் பீட்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே 100-110 தியாக்கோன்கள் டீக்கன் இங்கே வர வச்சு 5 நாள் அவங்க இங்கே தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வெளியிலேருந்து நல்ல எக்ஸ்பர்ட்ஸை வர வச்சு அவங்களுக்கு இந்த ஊடகத்துறையில், இந்த சமூக ஊடகத்துறையில் என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், எப்படி அதை நம்ம மக்களுக்கு நம்ம நல்ல முறையில் இந்த காரியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு அது குறித்த ஒரு 5 நாள் அவ்வளவும் எந்த வெளிநாட்டு உதவியும் கிடையாது. இந்த மாதா தொலைக்காட்சிக்கு மக்கள் கொடுக்குற காசை வச்சு இவ்வளோ காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அது இன்னும் தயாரிப்பு அப்படிங்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் அதை உள்ளடக்கி இருக்கின்றது. நேரில் இப்போ இந்த டிவைன் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நேரில் வந்த அன்பர்களுக்கு அது குறித்த அனுபவம் என்பது எனக்கு ரொம்ப ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பரிசு பெற்று குவைத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக
இங்கே வந்து பங்கெடுத்து திருப்பி அவர் கோயத்துக்கு போயிட்டார். கண்டிப்பாக அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்தார். கண்டிப்பாக ஃபாதர். அதோட நம்முடைய தந்தை அடைக்கலராஜ் அவருடைய 2வது வார பயணம் எப்படி இருந்தது ஃபாதர்? அதையும் கொஞ்சம் அடிக்கடி தினமும் தொடர்பு கொள்கிறாரு. இப்போ கடந்த வாரம் வந்து அவர் மினியாபோலிஸ், அங்கே நம்ம டீக்கன் விக்டர் அவர் தான் வந்து அங்கே அந்த ஏரியாவில் ஃபாதர் எல்லாம் கவனிச்சு இது பண்ணி, அதுக்கு முன்னாடி ஃபாதர் இளங்கோ, அப்புறம் அங்கேருந்து மினியாபோலிஸ்லேருந்து ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் ரோடு பயண தூரத்தில் ஃபாதர் மனோ வந்து மதுரை மறை மாவட்டம். எப்போவுமே அவர் நம்ம மாதத்தில் நானும் போகும்போது அவர்கிட்ட தங்குவேன். ஃபாதர் மனோ வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி. அவன் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அவனை தெரியும். அவங்க அம்மா அப்பா அவங்க வீட்டில் எல்லாரையும் வந்து மனோ குடும்பம் வந்து அந்த காலத்துலேருந்தே கத்தோலிக்க, அதாவது கோயிலோடு அவ்வளோ ஈடுபாட்டு உள்ள நல்ல ஒரு குடும்பம். அவங்க அம்மா அப்பாலாம் வந்து மாதா தொலைக்காட்சி தான் அவங்களுக்கு முழுக்க, மாதா தொலைக்காட்சி தான் அவங்க வீட்டில் எல்லாருமே. இங்கே இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் அம்மா இங்கே 2 தடவை இங்கே கூப்பிட்டு வந்துருக்கிறாப்புல மாதாடி பார்க்க, நம்ம நிலையத்தை பார்க்கறதுக்காக வேண்டி. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடைக்கலத்தை அங்கேருந்து கூப்பிட்டு போய் அவர்கிட்ட 1 வாரம் தங்க வச்சுருந்து, அப்புறம் அவருக்கு ஒரு 3-4 நாட்கள் வந்து இந்த நான் ஏன்னா இப்போ நம்ம அமெரிக்காவில் போய் நம்ம தமிழ்நாட்டில் பூசை கூப்பிட்றாங்க, நம்ம டக்குன்னு பூசை வச்சுருவோம், எல்லாம் செய்வோம். பட் அமெரிக்காவில் வந்து அங்கே ஒரு சில ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இது பண்ணணும், என்ன மாதிரிலாம், அப்புறம் ப்ரொனன்சியேஷன், நிறைய விஷயங்கள் வந்து அடைக்கலத்துக்கெல்லாம். ஏன்னா முதல் முறையாக போகிறாரு, எல்லாம் சொல்லிக் கொடுத்து. அப்புறம் அவர் ஒக்லேர்னு சொல்லிட்டு ஒரு லக்ராஸ் டைசஸில் ஒரு, அங்கே தான் நம்மளுக்கு இந்த மிஷன் அப்பீல்ன்றது அந்த பங்கில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமை ஒரு பூசை 2 பூசை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை 3 நாள். இப்போ நான் கடந்த வருஷம்லாம் போகும்போது வந்து சிக்காகோவில் சனிக்கிழமை சாயந்தரம் 2 பூசை, ஞாயிற்றுக்கிழமை வந்து 5 பூசை, 7 பூசை வச்சுருக்கோம். 7 பூசையும் வச்சு 7 பூசையிலையும் மறையுரை நிகழ்த்தி 7 பூசையிலையும் மாதா டிவியை பற்றி மக்களுக்கு சொல்லி, அப்போ அவங்க வந்து 2வது காணிக்கை எடுப்பாங்க. நம்ம அதுக்கு எடுத்து அதை வந்து நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு அனுப்புவோம். அப்போ நம்ம போகிற பக்கங்களில் ஒவ்வொரு சனி ஞாயிறும் இந்த காரியங்கள் செய்யணும். இப்போ அடைக்கலம் வந்து அந்த உக்லேர்ன்ற பங்கில் ஃப்ரான்சிஸ், அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவர் அங்கே அந்த நாட்டில் பணி செய்கிறார் ரைஸில். ஸோ அவர் நல்லா இவரை கவனித்து பூசெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் அங்கே ஒரு டீக்கன், அந்த ஊர் அமெரிக்கன், அவர் வந்து கிரெகோரி பவர்னு சொல்லிட்டு ஒரு டீக்கன், அவர் வீட்டுக்கெல்லாம் அடைக்கலத்தை கூப்பிட்டு போய் நல்லா மத்தியான சாப்பாடுலாம் அவர் கொடுத்து, ஸோ நல்லா அவர் யூ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த விஷயத்தில் வந்து மனோ நம்மளுக்கு அருமையாக உதவி செஞ்சார். லக்ராஸ் டைசஸ்லேருந்து நம்மளுக்கு ஜெரோம் பேட்ரிக் வந்து என்ன செய்யறான், அவன் நம்மளுக்கு கோஆர்டினேட்டராக இருக்கான். ஸோ அந்த டைஸ்லேருந்து இந்த வரக்கூடிய அந்த கடித போக்குகள், இமெயில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அவர் பண்ணுறாரு. பட் நம்ம கிரவுண்டில் அங்கே போகையில் வந்து நம்மளுக்கு ஃபாதர்ஸ் வந்து உதவி செய்கிறாங்க. இப்போ மினியாபோலிஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இவர் அந்த பூசை போய் அங்கே வைக்கிறதுக்கு வந்து அங்கே ஃபாதர் டாம் ராயர்னு ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, தமிழ் சாமியார். அந்த பங்கில் தான் வந்து தமிழ் மக்கள்லாம் கூடி அங்கே பூசை வச்சாங்க. அங்கே அதிகம் இருக்குது தமிழ் மக்கள். இப்போ இங்கே வந்து மனோ வந்து அவன் பங்கில் அடைக்கலத்தை 1 வாரம் தங்க வச்சுருந்தா எல்லா பக்கமும் கூப்பிட்டு போகிறலாம், கூப்பிட்டு வந்து, ஏன்னா அங்கே நம்மளுக்கு வாடகைக்கெல்லாம் வண்டியெல்லாம் எடுத்தால் நம்மளால் கட்டுப்படி ஆகாது. அப்போ மனோவே வந்து எல்லா பக்கம் வண்டியை ட்ரைவ் பண்ணி ஃபாதர் மனோனா மனோ யாருன்னு ஃபாதர் மனோ மதுரை மேட்ராசன குரு. ஸோ அவர் அப்புறம் மற்ற அங்கே தமிழ் ஃபாதர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஃபாதர் செபான் எங்கள் மதுரை டைஸ்லேருந்து இருக்கிறாங்க. அவரும் நம்ம மாதா டிவிக்காக ப்ரீச்சிங்லாம் போயிருக்காரு. ஏன்னா 4 பங்கு கொடுப்பாங்க, அடைக்கல வந்து 1 பங்கு தான் போனாப்புல. அப்புறம் இவர் செபா ஒரு பங்கு போய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, ஜெரோம் ஒரு பங்குக்கு போயிருக்கான். இது மாதிரி அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருமே நல்லா உதவியாக இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளால் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே நம்மளுக்கு ஒரு டீசெண்டான தொகையை நம்ம வந்து அங்கே ப்ரொமோட் பண்ணுறோம். அதை வச்சு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, இப்போ இந்த வருஷம் கூட நம்ம ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு புதுசாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம் மாதா டிவிக்காக. ஸோ இது மாதிரி அந்த பணத்தை வந்து நம்ம இந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ 2ஆம் வாரம் பயணம் வந்து அவருக்கு இனிதே போயிட்டு 3ஆவது தம்பி மனோவுக்கு வந்து மாதா தொலைக்காட்சியின் பேர் மனமார்ந்த நன்றியை நம்ம வந்து சொல்கிறோம். அவருக்காக நம்ம அப்படி பணிக்காக நம்ம வேண்டிக்கணும் இனி இதயங்கள். அதே மாதிரி அங்கே நம்மளுக்கு உதவி செய்கிற அத்தனை தந்தையர்கள் அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்காக நம்ம சிறப்பாக வேண்டிக்கிறது நம்ம தலையாய கடமை என்பதை நாம் யாரும் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக ஃபாதர். ஸோ மனோ ஃபாதர் இங்கே வர்றப்போ கண்டிப்பாக அவருக்கு நேரடியாகவே ஒரு டைம் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். கட்டாயம். ஓகே ஃபாதர், இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே பேசியிருக்குது. மாதா தொலைக்காட்சியில் பணிகள் என்ன, நம்ம பணிகள் நிமித்தமாக அடைக்கலராஜ் ஃபாதர் போன அந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நேரம் இப்போ நம்ம அப்படியே கடிதத்துக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். ஸோ இன்றைக்கான முதல் கடிதம் வந்து திட்டவிளை, கன்னியாகுமரி மாவட்டம் திட்டவிளை நார்வேலி ஏரியா, பிரிஜித் சிலுவை முத்து அப்படிங்கிறவர் முதல் முறையில் எழுதியிருக்கிறாங்க நினைக்கிறேன். முதல் முறையாக எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
மாதா டிவியில் தளராது உத்வேகத்துடன் பணியாற்றி வரும் மேதகாயர் சிங்கராயன் அவர்களுக்கும் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அயராது ஈந்து மாதா டிவியை தூக்கிச் சுமக்கும் 5 அருட்தந்தையர்களுக்கும் ஏனைய அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதிகளுக்கும் இணைந்து பயணிக்கும் இறையேசுவின் இனிய உடன்பிறப்புகளுக்கும் எங்கள் எளிய ஜபங்களையும் நன்றி கலந்த வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மண்ணில் உதித்த மனிதத்தின் பணி சிறப்படைந்தது என்றெண்ணி மகிழ்வோடு இறையோடு உறவாடச் சென்ற பேரொரு தந்தை ஜான் போஸ்கோ அவர்களுக்கு ஜப அஞ்சலியை காணிக்கையாக்குகின்றோம். தந்தையின் பணியிடமும் நிறைவு பெற்றுள்ளது. மார்க்கு 16:15 சுட்டிக்காட்டும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறை இயேசுவின் இறுதி கட்டளையை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பயண திரு அவையே மாதா டிவி. கடவுள் வணக்க நிகழ்வு தினம் ஒரு மையக்கருத்தில் தொடங்கி ஏனைய நிகழ்வுகளும் அதே கருத்தில் கோர்வைப்படுத்தி தரமாக தந்து உதவும் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள். இறை அன்னையின் வணக்கம் மாத நிகழ்வில் இடம்பெற்ற என் வாழ்வில் மரியா தலைப்பில் திருநங்கைகளுக்கும் இடம் கொடுத்த செயல் இறை இயேசு பெண்ணின் மாண்பை போற்றியதும் சமூக ஜாதிக்கட்டினை உடைத்தெறிந்ததும் தான் என் நினைவிற்கு வந்தது. கதைகள் 1000 என்ற நிகழ்வில் பொன்மொழிகளாலே கதை புனைந்து சிந்தைக்கு விருந்தளிக்கும் அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகள். இந்தியராகிய நாம் என்ற நிகழ்வில் விளக்கப்படும் அரசியலமைப்பு சட்டங்கள் யாவும் புரிந்து கொள்ள முடியா புதிராக இருந்தது. அதுவும் தெளிவு பெற்று வருகிறேன். எங்கள் மறைமாவட்ட தந்தை அருள்முனைவர் MC ராஜன் அவர்களுக்கும் நன்றிகள். விடியற்காலை 5 மணி முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை ஆன்ம சோதனை ஈராக தரமான கருத்துக்களை காலவரையோடு ஈந்து வாழ்வியல் பாடம் கற்பிக்கும் உங்கள் அனைவருக்கும் மேலும் நன்றிகள் பல. ஏனைய நிகழ்வுகளையும் அடுத்த கடிதத்தில் தொடர இறையருள் வேண்டி நிறைவாக்குகின்றேன். வளம் நிறை வாழ்த்துக்கள். டி. பிரிஜித் குமார், குளித்துறை மறைமாவட்டம், தேமானூர். அதாவது திட்டவிளை அப்படிங்கிறது அருமையாக ரொம்ப நல்லா இருக்கு. அவருடைய மொழி நடை வந்து அதான் அந்த நாஞ்சில் பகுதிக்கே வந்து ஒரு சிறப்பு இருக்கிறது இல்லையா? அந்த மொழி நடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த கவிதத்துவமாக இருக்கும் அவங்களுடைய பேச்சுலேயும் சரி. அது அந்த அந்த பகுதியினுடைய இப்போ எங்கள் மதுரை ஏரியாவில் பார்த்தோம்னா வந்து அது ஒரு ஆடிபுடி வாடா வந்தாங்க போனாங்கன்னு போட்டு நம்ம மாட்டேன். ஐயோ கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னா பார்த்தீங்கன்னா ஐயோ மரியாதை திட்டுறது கூட மரியாதை தான் திட்டுவாங்க. ஏனுங்க அப்படின்னு தான் திட்டுவாங்க. நார்வேயில் அந்த பகுதி வந்து அது ஒரு மெச்சத்தக்க ஒரு காரியம். அதான் திருவாளர் பிரிஜித், சகோதரர் பிரிஜித், உங்கள் கடிதம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அருமையாக நீங்கள் சொல்கின்ற அதாவது ஒரு எவ்வளோ அழகாக அவ்வளோ காரியத்தையும் ஒரு 2 பக்கத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு மொழி நடையில் அதனுடைய சிறப்பை ரொம்ப தெளிவாக அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். வந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு காரியம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு காரியமும் வந்து அந்த அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஆழமான வார்த்தை. அதுதான் இந்த கடிதத்தினுடைய சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. எந்த அளவுக்கு நீங்கள் எங்களெல்லாம் அன்பு செய்கிறீங்க அப்படின்னு உங்கள் கடிதத்தை நாங்கள் கேட்கையில் வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சேபிங்க. தொடர்ந்து அங்கே இருக்கிற மற்ற மக்களை உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா நமக்கு வந்து அநேக காரியங்களை வந்து செய்கிறோம். எனக்கு என்ன சில சமயத்தில் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, பூசை பார்க்குறோம், ஜாமாலை பார்க்குறோம், நற்கொணை ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், அதோடு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்றது மாதிரி. இல்லைங்க, எவ்வளோ காரியங்கள் வந்து கஷ்டப்பட்டு மாதா தொலைக்காட்சி வந்து நிறைய முனைப்புகள் எடுத்து விவிலியத்தை குறித்தோ, திரு அவை குறித்தோ, சமூகத்தை குறித்தோ எவ்வளோ அற்புதமாக குழந்தை வளர்ப்பை குறித்து அறம் செய் இப்போ சனிக்கிழமையிலும் கொண்டு வரோம். எவ்வளோ அழகான ரொம்ப தரமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி அது கடவுள் வணக்கம் அவ்வளோ தரமான நிகழ்ச்சியோ அதே போன்று அந்த அறம் செய்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தைகளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்குது. அப்போது 2வது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப எளிது. அவங்களுடைய கைபேசி இல்லாட்டி வந்து மொபைல் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணி அன்றைய ஷெட்யூல் இருக்குது, தட்டினாங்கன்னா அன்றைக்கி என்னெல்லாம் நிகழ்ச்சியெலாம் இருக்குது டக்குன்னு உடனே புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து யூடியூப்ல இருக்கக்கூடிய லிங்க்ஸ் மேக்ஸிமம் நம்ம எவ்வளவுக்கு வந்து மக்களுக்கு பரவலாக்கம் செய்யணும்னு நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். சில சமயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. எப்படி நன்கொடை அனுப்புவது, எப்படி இப்போ வந்து திருப்பலிக்கு நாங்கள் வந்து எங்கள் 10-11 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? 11 வருஷமாக ஒரு காரியத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் அங்கே இதை வந்து மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க, இல்லை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் வந்து எல்லா விஷயமும் அங்கே இருக்குது ரொம்ப எளிதாக. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கிராமங்களில் கூட கைபேசி வச்சுக்கிட்டு இது காய்கறி வாங்கிக்கிறாங்க, மல்லிகைப்பூ வாங்கிக்கிறாங்க, அம்மிக்கல் ஆர்டர் பண்ணுறாங்க, சட்டை துணி சேலை துணி மணியெல்லாம் இப்போ நிறைய பேர் கடைக்கு போகிறதில்ல, மொபைலே வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்க. நிறைய பிள்ளைங்களாம் அசால்ட்டாக பண்ணுதுங்க இல்லையா? நிச்சயமாக. அப்போ இது வந்து பெரிய ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப எளிதான ஒரு விஷயம். நீங்கள் மொபைலே எல்லோரும் பேமெண்ட்டை பண்ணி முடிச்சிடுறாங்க.
அப்போ அதே மாதிரி நம்மளும் வந்து 10 வருஷத்துக்கு மேலே இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு தெரியல, யாரை போய் கேட்குறது, யார் எதுக்கு கேட்கணும், அவ்வளோதான் எல்லாமே இதில் இருக்கே. இப்போ 10ஆவதுக்கு அடைக்கலாம் வேறு காலையிலேருந்து மூச்சை பிடிச்சி மாதா தொலைக்காட்சிக்கு உதவி செய்ய முறைகள் 6 முறைகள் 1 2ன்னு லிஸ்ட்டு போட்டு இல்லை நீங்கள் வந்து இது அனுப்புங்க. அதாவது இப்போ வங்கி கணக்கு வந்து நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன் சொல்கிறது கிடையாதுன்னா, அதில் நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்கிறோம். நம்ம மாதா தொலைக்காட்சியை பொறுத்த மட்டுக்கும் 5 பைசா யாராவது கொடுத்தாலும், 1 காசு கொடுத்தாலும் அது வங்கியினுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் அது அவ்வளவும் ஆடிட்டுக்கு போகுது. ஆடிட்டர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்போ அவ்வளோ இன்கம் டேக்ஸுக்கு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ வரக்கூடிய பணம் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு 1000 ரூபா நன்கொடை போட்டுக்கார், பேங்க் வழியாக அனுப்பிட்டார், நம்முடைய வங்கி கணக்கு வந்து அவருக்கு தெரியுது, அனுப்பிட்டார். ஆனால் எதுக்கு இதை போய் சொல்லிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம், இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க, இல்லை கூப்பிட்டு சொல்லுங்கள், ஏதாவது இல்லை இமெயில் அனுப்புங்கன்னு சொல்கிறோம். அவங்க அமைதியாக எதுக்கு இதை போய் சொல்லிட்டு வந்து அவங்க நல்ல மனசோட தான், கெட்ட மனசோட இல்லை, இதை போய் எதுக்கு சொல்லிட்டு நம்ம கடவுளுக்காக செஞ்சோம், இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நல்ல மனசுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த 1000 ரூபா வந்து பிகம்ஸ் அனானிமஸ் டொனேஷன். இது வந்து யாருமே தெரியாத ஒரு நன்கொடை. அப்போ நம்ம சொசைட்டி என்ன பண்ண வேண்டியிருக்குது, கவர்மெண்ட்டுக்கு அந்த 1000 ரூபாயில் 30% நம்ம வந்து வருஷ கடைசியில் டேக்ஸாக கட்டிடணும். அப்போ அவங்க 1000 ரூபா அனுப்பியிருந்தாங்கன்னா 700 ரூபா தான் நமக்கு, 300 ரூபா வந்து அரசாங்கத்துக்கு நம்ம வந்து கொடுத்துட்றோம். சந்தோஷமா? அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. நல்லா படித்தவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, விவரமாக இருக்கிறவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. இது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வருஷம் வந்து ஒரு பெரிய தொகையை தூக்கி கொண்டே நான் கொடுக்குறேன். கஷ்டப்பட்டு நம்ம கலெக்ட் பண்ணி தேவையே இல்லாமல் அவங்க வந்து அவங்க பேர், அவங்க அட்ரஸ் இதை மட்டும் சொன்னாங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா அரசாங்கம் வந்து நமக்கு வரி விலக்கு கொடுத்துருக்கு. நம்ம வரக்கூடிய வருமானத்துக்கு நம்ம வந்து வரி கட்ட தேவையில்லை. நம்ம சொசைட்டி, நம்முடைய ட்ரஸ்ட்டு தேவையில்லை. ஆனால் இது வந்து யாரும் நம்ம வெளிப்படுத்தலைன்னா அரசாங்கம் என்ன சொல்லுது, அந்த காசுக்குரிய வரியை நீ வந்து கட்டியே ஆகணும்னு சொல்லுது. அதை நம்ம யாரும் வந்து ஒழிச்சு மறைச்சுனா எதுவும் பண்ணுறதில்ல, நம்ம கட்டிடணும். அது கடவுள் சொன்ன மாதிரி கடவுளுக்குரிய கடவுளுக்கு செசார் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு செஞ்சிடணும். அதெல்லாம் எதுவுமே அங்கே வந்து அதில் பின்னாடி அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து கெஞ்சி கேட்குறோம், தயவு செய்து எங்களுக்கு வந்து யாருன்னு சொல்லுங்க. அப்போது வந்து எங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. நீங்கள் கொடுக்குற தொகை முழுமையாக மாதா தொலைக்கு வந்து பயன்படும், இல்லை என்றால் பயன்படாது. கண்டிப்பாக ஃபாதர். ஸோ சகோதரர் பிரிஜித் குமார் அவருடைய கடிதம் வந்து நிறைய விஷயத்தை இன்னைக்கு வந்து எடுத்து சொல்வதற்கு நம்மை தூண்டி இருக்கின்றது. ஆமாம், கண்டிப்பாக நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களும் அதை புரிந்து கொள்வார்கள். இன்னைக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான பொருளை சூஸ் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் கொடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எளிமையானது நம்முடைய மாதா டிவி அப்ளிகேஷன் வழியாக திருப்பலிக்கு கொடுப்பதாக இருக்கலாம், இல்லை ஜெபமாலை கருத்துக்களுக்கு கொடுப்பதாக இருக்கலாம், இல்லை பர்த்டே விஷ் கொடுக்குறதா இருக்கலாம், எதுனாலும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதை போய் எடுத்து பார்த்தாங்கன்னா நிச்சயமாக நம்முடைய அன்பர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இல்லைனா வீட்டில் உள்ள பேர குழந்தைங்கிட்ட கேட்டாலே தான் இருக்கும். ஓகே ஃபாதர், அப்படியே அடுத்த கடிதம் போயிடும் ஃபாதர். அடுத்த கடிதம் எங்க இருந்து அப்படின்னா மும்பையில இருந்து ஃபாதர். ஓ சிறப்பு. ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேகரமா திரும்ப எழுதியிருக்கிறாங்க. மாதத்துக்கு எப்படி 2 கடிதம் 3 கடிதம் வந்துருது. வெரி குட், ரொம்ப நல்ல விஷயம். இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் போல் சிறப்பாக உள்ளது. ஜோ அண்ட் டீமிற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மே மாதம் ஒளிபரப்பப்பட்ட மாதாவின் வணக்க மாத நிகழ்ச்சிகள் மிக அருமை. குறிப்பாக மாதாவின் மன்றாட்டுக்களை ஒரு நாளைக்கு ஒன்றாக அருட்தந்தை குமார் ராஜா அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். மிகச் சிறப்பாக இருந்தது. என் வாழ்வில் மரியா பகுதியில் பங்கேற்ற அனைவரும் மரியன்னையோடு தங்களுக்கு இருந்த உறவின் மேன்மையை எடுத்துரைத்தனர். மிக மிக ஆக்கப்பூர்வமான ஊக்கமளிக்கும் பகுதியாக இருந்தது. மாதா தொலைக்காட்சிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மேதகு மேனாளாயர் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களின் திடீர் இழப்பு மனதுக்கு மிகவும் வேதனை அளித்தது. வேளாங்கண்ணி திருவிழாவின் போது ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவர் ஆற்றும் மறையுரைகள் மிகச் சிறப்பானவை. ஆயரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். டிவைன் சிங்கர் நிகழ்ச்சி அனைத்து நிலையினரும், அதாவது ஜூனியர், யூத், சீனியர் என 3 நிலையினருக்கும் பங்கு கொண்டு தங்கள் திறமைகளை வெளிக்கொணர மாதா தொலைக்காட்சி வாய்ப்பளித்துள்ளது. பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். மாதா தொலைக்காட்சியின் இத்தகைய பணி தொடர வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அருட்தந்தை ஆல்பர்ட் செல்வராஜ் அவர்களின் புன்னகை முகம் என்றும் மறக்க இயலாது. தந்தை அவர்கள் புதிய பணியை நன்கு புரிய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். வத்திக்கான் டாப் 10 மூலம் திருத்தந்தை பற்றிய பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். மிகச் சிறப்பான நிகழ்ச்சியை அளிக்கும் மாதா தொலைக்காட்சிக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும். வாழ்வு தரும் இறைவார்த்தை மற்றும் எழுத்துவாசி நிகழ்ச்சிகள் எப்போதும் போல் மிக மிகச் சிறப்பாக உள்ளன.
புதிய அருட்தந்தை இயேசு கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு பரிச்சயமானவர். விவிலிய கருத்துக்களை அமைதியாக அள்ளி வீசுவதில் வல்லவர். தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாதா தொலைக்காட்சியில் வாழ்வு தரும் இறைவார்த்தை மற்றும் விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சிகள் இருக்கும் வரை விண்ணக பிறப்படைந்த அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் இம்மண்ணுலகிலும் எங்களோடு பயணிப்பார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. தந்தை அவர்களின் ஆண்மையை பற்றிக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு திருப்பலி மாதா தொலைக்காட்சியில் காண்பது மனதிற்கு மிகுந்த உற்சாகத்தை தருகின்றது. ஏனெனில் காலைதோறும் பல ஆலயங்களை காண முடிகிறது. மாதா தொலைக்காட்சியை பல ஆலயங்களின் நுழைவு வாயில் என்றே கூறலாம். மொத்தத்தில் இனிய இதயங்களின் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக கொண்டு செயல்படும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர். ரொம்ப சிறப்பு. ஐயோ, இன்னைக்கு என்ன கடிதங்கள்லாம் வேற லெவலில் இருக்கு. வாசிக்கிறேன். எனக்கு எப்போவுமே நம்ம கடிதங்கள் நம்ம இனியதயங்கள் வந்து ரொம்ப தியானித்து அதை உள்வாங்கி அதை எழுதுறதுனால ரொம்ப அவங்க வந்து அந்த நம்ம இப்போ திருத்தந்தை பார்த்தீங்கன்னா இப்போ எதுவாக இருந்தாலும் இதயத்தினுடைய செவியிலிருந்து நீங்கள் கேளுங்க, இதயத்தின் ஞானத்திலிருந்து யோசிங்க, இதயத்திலிருந்து வந்து பேசுங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறார் இல்லையா. இவங்க அவ்வளோ பேரும் அவங்க இதயத்திலிருந்து எழுதுறாங்க. டைரெக்டாக அப்படியே எழுதுறாங்க. அதான் அவ்வளோ. இல்லாட்டி வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து எப்படி நம்மளுக்கு வரும்னு சொல்லுங்கள். அதுதான். ஸோ அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு கடிதம். தமிழகத்தில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற நமது ஆலயங்களுக்கு மாதா தொலைக்காட்சி ஒரு நுழைவாயின்னு சொல்லி சொல்கிறது வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கேட்குறதுக்கு ரொம்ப பல ஆலயங்களின் நுழைவாயில் புதுசாக. ஆமாம், புதுசாக இருக்குது. நிறைய சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு பொக்கிஷம் கொடை கோயிலே வீட்டுக்குள்ளே வந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி. இல்லைங்க, இது கோயிலுக்கு நுழைவாயிலுங்க. மாதாட்டின்றது வந்து ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்கிறது, விமர்சனம் சொல்லிக்கலாம். இல்லை வந்து அது ஒரு அழகான ஒரு விதமான அனுபவம். அவங்களுடைய அனுபவம். அது வந்து உணர்ந்த ஒரு விஷயம். ஆமாம், உணர்ந்து உள்ளத்திலிருந்து ஆன்மாவிலிருந்து சொல்லிட்டு ஒரு செய்தி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நீங்கள் அதாவது என்னென்னா வந்து இப்போ ஒரு பிரிஜிட் சொன்னது கூட வந்து திருநம்பிகள் திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னேன், அதாவது இந்த உலகத்தில் அத்தனை பேரும் கடவுளின் சாயல். அவங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், திருநம்பியாக இருக்கலாம், திருநங்கையாக யாராக இருந்தாலும் அவர்கள் கடவுளின் சாயல். கடவுள் தன்னுடைய சாயலாக தான் எல்லாரையும் படைத்திருக்கிறார். நம்ம வந்து அவங்க என்னென்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மனுஷ மூலையில் இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தை கொண்டு போய் ஜாதியின் பெயரால், உருவத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால் பல காரியங்கள் வந்து மண்டையில் போட்டு புதைச்சி வச்சுட்டாங்க. இந்த கேவலமான விஷயங்கள்லாம் தூக்கி நம்ம குப்பையில் போட்டால் மட்டும்தான் நம்ம உண்மையான ஒரு மனுஷனாக இருக்க முடியும். புனிதராக மாறுறது வேறு விஷயம். அது இப்போதைக்கு புனிதனாக மனுஷனாக இருக்கணும்னா இந்த உலகத்தில் எல்லாருமே கடவுளின் சாயல் அப்படின்றத நம்ம உணர்ந்தாலே போதும். யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த மொழியாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம். என்ன அந்த ஒரு ஜாதியில் பிறக்கணுன்றது வந்து இந்த ஊரில் ஒரு தலையெழுத்தாகி போச்சு. வெளியூரில் அப்படி இருக்குதா? இந்த ஊரில் தான் இந்த தலையெழுத்து இருக்குது இல்லையா? இந்த நாட்டில் தான் இந்த தலையெழுத்து இருக்குது. அது எந்த ஜாதியில் பிறந்தால் என்ன? அதில் என்ன பிரச்சனை? அதில் என்ன ஏற்றத்தாழ்வு? அது யாராக இருந்தாலும் அவங்க கடவுளின் சாயல் தானே. அவங்க வந்து ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து ஒரு திருநங்கையாக இருக்கலாம், நம்பியாக இருக்கலாம். யாராக இருந்தால் என்ன? கண்டிப்பாக அவங்க கடவுளின் சாயல். அவங்கள வந்து நம்ம கடவுளுடைய சாயலாக நினச்சி அவங்கள அன்பு செய்து அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்களோடு நம்ம இருக்கிறது தான் வந்து அதுதான் கடவுளின் திருமணம். இது வந்து நம்ம யாரையும் வந்து பெருசாக போய் நம்ம சிலுவையெல்லாம் வந்து தொங்கி சாகணும் உயிர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. சின்னதாக இந்த சின்ன விஷயத்தை எல்லாரையும் கடவுளின் சாயலாக பார்த்து மதித்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்தாலே இதுதான் வந்து பெரிய இறையாட்சியினுடைய உன்னதமான இறையாட்சியின் தத்துவம். இதுதான் ஆண்டவர் விரும்புவது. இதுதான் வந்து நமது வாழ்க்கையினுடைய உச்சமாக இதுதான் இருக்க வேண்டும். வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக. ஸோ ஒருவேளை பவுலடியார் வந்து மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் நற்செய்தி வச்ச மாதிரி ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாருன்னா அவர் விவிலியத்தில் சொன்ன மாதிரி இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லைன்னு சொன்ன மாதிரி நமக்கு ஒருவேளை லெட்டர் எழுதியிருந்தாருன்னா இனி உங்களுடைய அந்த ஜாதி என்றும் இந்த ஜாதி என்றும் லிஸ்ட்டை போட்டிருப்பாரு. அவரே மிரண்டு போயிருப்பாரு. என்னடா லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே அவர் 5-6 வார்த்தையில் முடிச்சிட்டாரு. இங்கே கேட்டால் அவன் வந்து உட்பிரிவு பிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஐயோ கேவலம். அது எதுக்கு இந்த வாயால் அதை சொல்லணும்னு நான் விரும்பலை. சிறப்பு. ஸோ அதனால் பவுலடியாரே மிரண்டிருப்பார். ஸோ மகிழ்ச்சி பார்த்தீங்க வந்து ஒரு 2 கடிதங்கள் தான். ஆனால் வந்து உண்மையிலே அந்த கடிதங்கள் வாசிக்கும் போது அந்த மகிழ்ச்சி அது அப்படியே உங்களுக்குள்ள அதை வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணி சொன்ன விதத்தை வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டு. நிச்சயமாக கண்டிப்பாக எனக்கே வந்து அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த பல ஆலயங்களின் நுழைவாயில் அப்படின்னு அவங்க சொன்னதும் பிரிஜித் அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு கவிதையை வாசிப்பது போலவே ஒரு ரொம்ப கைதத்துவம், ஆனால் ரொம்ப ஆழமாக இருந்தது. நிச்சயமாக ஃபதா. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம் ஒரு மன நிறைவோடு ஒரு ஜெபத்தோடு. இனி இதயங்களே வழக்கம் போல் நான் சொல்கிறது தான்.
ஃபாதர் டேவிட் வந்து அரைச்ச மாவு அரைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, அரைச்சிக்கிட்டே இருப்பேன். என்னது, மாதா டிவிக்காக நீங்கள் ஜெபிங்க. இன்னொன்று வந்து மாதா டிவிக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து மாதா டிவி பார்க்குறீங்க, நிறைய நல்ல வசதியாக இருக்கிறவங்க, வசதி குறைஞ்சவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் இந்த மாதா டிவிக்கு நான் உதவி செய்யணும், அதை வந்து நான் தாங்கணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லை. ஏதோ நடக்குது, நல்லா தானே நடந்துகிட்ருக்குது, அவங்க காசு இல்லாமலாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் நிறைய பேர்த்திட்ட இருக்குது. அது ஒரு தவறான எண்ணம், ரொம்ப ரொம்ப தவறான எண்ணம். அதனால் தயவுசெய்து அந்த எண்ணங்களை களைந்து ஒரு 100 ரூபா அனுப்புங்க, ஒரு 100 ரூபா போதும். மனசார நீங்கள் வந்து செய்யுங்க, மனசார வந்து என் மாதா டிவிக்காக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நீங்கள் வந்து செய்யுங்க. அது ஆசீர்வாதம். என்னுடைய சீடன் என்பதற்காக ஒரே ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரை கொடுக்கிறவன் வந்து அதனுடைய கைமாறு பெறாமல் போகான். நானா சொன்னேன்? இல்லை யாரும் ஃபாதர் சொன்னாங்களா? இல்லை போப்பாண்டவர் சொன்னாரா? இல்லை நம்ம பிஷப் சொன்னாங்களா? இல்லை, ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம். ஒரு கிளாஸ் தண்ணி அதை கொடு, அதுக்குரிய ஆசீர்வாதம் கூட வந்து கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை மறந்துடாதீங்க. அத்தனை கத்தோலிக்க மக்களுக்கும் கடமை இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் இதை நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு மாதமும் உங்களால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்களா, உங்கள் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க, சொல்லுங்கள், டேய் மாதா டிவிக்கு அனுப்புடா, பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள், செய்ய சொல்லுங்கள். அது ஆசீர்வாதம். ஆனால் நிறைய பேர் இதுக்கு வந்து சாட்சியம் இருக்கிறாங்க. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. மாதா தொலைக்காட்சியை தாங்கிக் கொள்ளுங்கள். கண்களுக்கு மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களது தாய் திருநாட்டிற்காக, எங்களது மக்களுக்காக, இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டிலே அமைதிக்காக, சமாதானத்திற்காக, இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள், நாங்கள் அத்தனை பேரும் இந்த தாய் திரு நாட்டினுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நான் அத்தனை பேரும் ஒருமிக்க எண்ணத்தோடு, ஒரே சிந்தனையோடு, ஒரே அன்போடு வாழ்கின்ற இந்த ஒரு நிலை எங்கள் நாட்டில் உருவாகி எல்லாருக்கும் தேவையான அன்பும் அருளும் ஆற்றலும் நிறைவாய் கிடைக்க நீரே எங்களுக்காக எங்களை வழி நடத்தும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உம்மை தேடி வருகின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆசிரை நிறைவாக மங்களிடத்திலிருந்து பெற்றுத் தருகிறவரே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி ஜோஸ், தமிழ் ஜோஸ். நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி, எண் 180 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன், தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.